தேவான்னு கூப்பிடுறது ஒருத்தன் தான். கொடைய நீட்டி சுறாவளி நடைய காட்டி வீரமே எங்கும் விதைக்க இங்கு வந்தானே கொஞ்சமே நாங்க சிரிக்க பிரிக்க முடியாத ஒரு நட்பு இருந்தது. உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். ஒருத்தனுக்காக மட்டும். அரசிக சாம்ராஜ்யத்தோட சுல்தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தன்னோட பலமான படைகள் கிட்ட கூட சொல்லாம ஒருத்தங்கிட்ட தான் சொல்லுவான். அவன் பேரு ஞாபகம் இருக்கு மாமா. சலார். கான்சார் இவரோட கதையை மாத்தி இருக்கு. ஆனா கான்சாரோட கதையை மாத்துறது ரெண்டு உயிர் நண்பர்கள். பரம விரோதியா மாறினதுனால ஆனை ஒருத்த சீனை ஒருத்த இனஞ்சு வளம் வரும் கழகமே இழுக்கும் மூச்சில் உயிர்வர் பேச்சிலும் நட்பு வாசமே நூறாண்டு வாழணுமே. இங்க எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கு. ஆனா என் கதையில நான் உருவாக்குன சாம்ராஜ்யம் நான் இல்லைனாலும் என் பேர் சொல்லும். என் கதையில இன்னும் நான் எழுத வேண்டியது நிறைய இருக்கு. இருபத்தஞ்சு வருஷமா கேஜிஎஃப் பத்தி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னா ஏதோ ஒரு நாள் உங்க மாதிரி லீடர் வந்தா அவன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுப்பீங்க. 10 minutes கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். கர்நாடகாவுக்கு மட்டும் இல்ல, 21 ஸ்டேட், 9 யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அவன் தான் ரவுடி. He is the biggest criminal. He is the biggest businessman. This is the biggest national issue. And only you can handle it. ஒரு வாக்கு கூட நீ எப்படி வாழ போறியோன்னு எனக்கு தெரியாது. ஆனா சாகும்போது இந்த உலகமே மதிக்கிற பெரிய பணக்காரனா தான் சாகணும். அம்மா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. எரியும் தீயினில் பொழியும் மழை போல் சாவின் வீட்டினில் காரனை வென்றவன். ஆணவத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ரூபத்தில் லங்கேஸ்வரனுக்கு எதிராய் வெள்ளேந்தி நின்றார். எரியும் ஜமதக்னி கோபத்தை மீறி சர்வமும் தான் என்ற பரமனை வினவினார். சீறுகிற சிங்கம் வீரன் ஒருவனின் கதை, விதியினை வென்ற வீரன் ஒருவனின் கதை. அடிமை வாழ்வை மீட்க பாபா பழகிறா, அழகா படையை காக்க பாபா கழிகாலா, பற்றியும் தீயின் பொழியே நீவா, உரிமை முறைமை மீட்க பாபா படைவீரா, உலகா கடமை காக்க பாபா கரிகாலா, பெண்ணும் மதிர மண்ணும் மதிர நீவா. ஒரு வீரனோட கதையை கேளுங்க. சூத்திரதாரியின் சோதனை எரித்து அகங்காரனின் நெஞ்சை கிழித்து மாயாசுரனை நிர்மூலமாக்கும் துரையாய் நொந்து வென்றவரின் பரவசத்தை சுமந்து வந்தாள் ஒரு மகாதாய். எரியும் தீயினில் பொழியும் மழை போல் சாவின் வீட்டினில் காரனை வென்றவன். ஆணவத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ரூபத்தில் லங்கேஸ்வரனுக்கு எதிராய் வெள்ளேந்தி நின்றார். இருக்கிற சிங்கம் வீரன் ஒருவரின் கதை, இதீனை வென்ற வீரன் ஒருவரின் கதை. வேட்டைக்காரரை வேட்டையாட